டெல்லியில ஒரு 22 வயசு பையங்க. அந்த 22 வயசு பையன் ஒரு பொண்ணை அடி அடின்னு அடிக்கிறான். பட்ட பகல்ல நடு ரோட்ல. அந்த பையன் பேரு அமன்ங்க. அந்த பையனுக்கு 22 வயசு ஆகுது. சாதாரணமா ரோட்ல போயிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். அப்போ அந்த அடி வாங்குது பாத்தீங்களா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இருந்துட்டு அந்த பையனை கிண்டல் பண்ணிருக்கு. அப்நார்மலா இருக்கான், ரொம்ப வித்தியாசமா இருக்கான், பார்க்கறதுக்கு கொடூரமா இருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்கு. அதை கேட்ட அந்த பையன் அந்த பொண்ணை துரத்தி கீழே தள்ளி விட்டு அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம அங்க ஒரு காய்கறி மண்டி இருந்திருக்கு, தள்ளு வண்டி. அந்த தள்ளு வண்டிகிட்ட ஒரு கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தி எடுத்து வெட்ட போறான். அப்போ பக்கத்துல இருக்கிற மக்கள், ஊர் ஜனங்களாம் வந்து அந்த பையனை புடிச்சிட்டாங்க. புடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் அந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடிட்டான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு பெருசா காயம்லாம் இல்லை. அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கு. டாக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்து இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம், அந்த பொண்ணு சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டானா, அதுக்கப்புறம் போலீஸ்லாம் கண்டுபிடிச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க அந்த பையன்கிட்ட. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. அப்நார்மலா இருக்கான், ரொம்ப வித்தியாசமா இருக்கான், கொடூரமா இருக்கான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஒரு ஃப்ராங்குக்காக இது சொல்லிச்சா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அந்த பையன் கத்தி எடுத்து வெட்ட போனோம்னா ரொம்ப தப்பு. அந்த பையன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம்.